ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் நந்தினி வேகமாக போய் சந்திரன் மேலே மோதி அந்த மோதிரத்தை கீழே போட்ட உடனே நந்தினி பயத்தோட சந்திரனை பார்க்கறது போகணும். சந்திரன் கோவமா நந்தினி பார்க்கறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மோதிரம் எக்காரத்துக்கு கொண்டு சந்திரனோட கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நந்தினி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவரு கரெக்டா இந்த மோதிரத்தை எடுத்து பார்க்கறாரு. அவரு மோதிரத்தை எடுத்து பார்த்த உடனே நந்தினி அந்த மோதிரத்தை வாங்கி, இந்த மோதிரம் எங்க அப்பா எனக்காக கொடுத்தது, என் தந்தையோட ஞாபகமா நான் இதை வச்சிருக்கேன், அதனால இது என்னிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு அதை எடுத்து விட்டு போறாங்க. இதை பார்த்த சந்திரனும் சந்தேகமாவும் கோவமாவும் பாக்குறாரு நந்தினிய. அடுத்த காட்சியில மூராவை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற மஞ்சள் எல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இவ்வளவு மஞ்சள் அப்படின்னு கேட்ட உடனே அங்க இருக்கிற பணிப்பெண், மகத நாட்டு மக்கள் சந்திரனுக்கும் நந்தினிக்கும் திருமணம் நடக்கிறனால அவங்க வீட்டுல இருந்து இவ்வளவு மஞ்சளையும் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை மூரா கேட்டு இருக்கிறப்ப துருதராவும் ஹெலனாவும் அந்த இடத்துக்கு வராங்க. துருதரா, எங்களை கூப்பிட்டீங்களாமே அப்படி சொல்றாங்க. ஆமா, சந்திராவோட திருமணத்துக்கு அனைத்து சம்பிரதாயமும் நீங்க செய்யணும்னு என்னோட ஆசை அப்படி மூரா சொல்றாங்க. துருதராவும் சரின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமேட்டு மூரா சுமங்கலி சம்பிரதாயத்தை செய்யற போது அந்த உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆனா எனக்கு இந்த நாட்டோட சம்பிரதாயம் தெரியாதுன்னு ஹெல்னா சொன்ன உடனே, இருந்தாலும் இந்த நாட்டு சம்பிரதாயத்தை செஞ்சாகணும் அப்படின்னு ஹெல்னா அம்மா சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க உனக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கத்துக் கொடுப்பாங்க. இந்த சம்பிரதாயத்தை செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம், உங்களுக்கு பதிலாக நான் இதை செய்யறேன். சந்திரன் என்னோட மருமகன், அதனால அவருக்கு நான் நலுங்கு வைக்கிறேன், நந்தினிக்கு நலுங்க நான் கொண்டு போறேன் அப்படின்னு ஹெல்னா அம்மா சொல்றாங்க. இதை கேட்ட மூராவும் சந்தோஷப்பட்டு நலுங்குக்கான வேலை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு போறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி நலுங்குல நஞ்ச கொட்டுறாங்க. இதை பார்த்த அவந்திகாவும், நந்தினி நீ யோசனை பண்ணி செய்ய, யாருக்கோ தெரிஞ்சு நான் உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல வர நேரத்துல நந்தினியும், என்னோட உயிர் எப்பயே போயிருச்சு, தந்தை எப்ப போனாரோ அப்பயே போயிருச்சு, இப்ப நாங்க கண்ணு முன்னாடி ஒரு நடைப்பணமா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னோட லட்சியம் என்னோட தந்தையையும் சகோதரனையும் கொன்னவன நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நலுங்குல நஞ்ச கலக்குறாங்க. அதை கலந்துட்டு 2 பணிப்பெண்களை கூப்பிட்டு அந்த நலுங்க சந்திரனுக்கான நலுங்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க நந்தினி. அடுத்த காட்சியில நந்தனை காட்டுறாங்க. சந்திரனுக்கும் நந்தினிக்கு திருமணம் ஆகக்கூடாது, என் பொண்ணை எப்படியோ நான் அங்க இருந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நந்தன் சொல்றாரு. இதை பார்த்த மந்திரியும், நீங்க பொறுமையா இருங்க, உங்களோட காயம் இன்னும் ஆறல அப்படிங்கிறாரு. என்னோட புதல்வி பகையனோட இருக்கா, நான் எப்படி அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு நந்தன் கேட்கிறாரு. என்னோட நந்தினி அந்த சந்திரகுப்தனை திருமணம் செஞ்சு கூடாது, நந்தினி உன்னோட மகள் இல்ல என்னோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கிட்டு வேகமா போறாரு. இதை பார்த்த மந்திரியும், உங்க பொண்ணுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க விரைவா குணம் அடையணும், அதனால பொறுமையா இருங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தனும் யோசிக்கிறாரு. நீங்க உயிரோட இல்ல அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க விரைவா குணம் அடைகிறது இங்க யாருக்குமே தெரியாது, அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி நேரத்துல நீங்க அங்க நுழைஞ்சீங்கன்னா அரசர் தனந்தனோட முயற்சி எல்லாமே வீணா போயிடும், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தனும் யோசிக்கிறாரு. மந்திரி, சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமா இல்ல, அதனாலதான் நான் உங்களை பொறுமையா இருக்க சொல்றேன். இந்த மாதிரி நேரத்துல நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல உங்க பொண்ணோட வாழ்க்கையும் நரகமாயிரும், இந்த நேரத்துல இல்ல ஆயுதமும் இல்ல அஸ்திரமும் இல்ல, அதனால புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. கேட்ட நந்தனும், ஆனா என்னோட மக நந்தினி அந்த சந்திராவுடன் அப்படின்னு மறுபடியும் திருமணத்தை பத்தி சொல்ல வர்றாரு. இதை கேட்ட மந்திரியும், இந்த திருமணம் நடக்காது, இந்த திருமணத்தை நான் நடத்த விட மாட்டேன், இது என்னோட வாக்கு அப்படிங்கிறாரு. கொஞ்ச நாள் பொறுத்திருங்க, பகைவனோட போரிடுறதுக்கு நம்ம இன்னும் சிறிய காலம் தான் பொறுத்திருக்கணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தனும் வாழை கீழே போட்டுறாரு. அடுத்த கட்சியில மகத நாட்டை காமிக்கிறாங்க. அங்க சந்திரா தரப்புலையும் நந்தினி தரப்புலையும் மஞ்சள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது ஐயர் ஒருத்தர் விநாயகர்கிட்ட வாங்கி வச்சு ஹோட்டலாம் வச்சுட்டு அந்த நலுங்கை எடுத்து, நீங்க 2 பேருமே முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு ஹெலனாவோட அம்மாவுக்கும் நந்தினி சைடுல இருக்கிற ஒரு பணிப்பெண்ணுக்கும் போட்டு வச்சு விட்டு அந்த நலுங்கு மாவை மாத்தி கொடுக்குறாரு. இதை பார்த்த ஹெலனா அம்மாவும், உங்களோட சம்பிரதாயம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.